தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்கும் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அசுலாக பார்க்க போகிறோம். வானிலை முழுமையை கேளுங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும், உள் தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 நாட்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு திசையில் நகர்ந்து அதே பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவிழக்கக்கூடும். குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 8ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 9ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. அரபிக்கடல் பகுதிகளில் 8ஆம் தேதி மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 9ஆம் தேதி மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேலும் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை ஈரோட்டில் 33 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கொடியங்கரை, ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம், ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், நாமக்கல் மாவட்டம் மோகனூர், திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், விழுப்புரம் மாவட்டம் மணப்பூண்டி, நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கள்ளக்குடி, விழுப்புரம் மாவட்டம் முகையூர், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில், பொதுப்பணித்துறை, விழுப்புரம் மாவட்டம் அவலனூர் பேட்டை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணை பொதுப்பணித்துறை, மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, தேனி மாவட்டம் வைகை அணை, விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம், தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி KVK AWS, விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பட்டி, திருப்பத்தூர் மாவட்டம் வடபுதுப்பட்டு, சென்னை மாவட்டம் திருவெற்றியூர், சென்னை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், தஞ்சாவூர் மாவட்டம் அணைக்கட்டு, ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம், கன்னியாகுமரி மாவட்டம் ஆனைப்பாளையம், கடலூர் மாவட்டம் மீமாத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், சென்னை மாவட்டம் தண்டையார்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை, கோயம்புத்தூர் மாவட்டம் தாலுகா அலுவலகம், வேலூர் மாவட்டம் காட்பாடி, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், சென்னை மாவட்டம் CD மருத்துவமனை தண்டையார்பேட்டை, கரூர் மாவட்டம் கடவூர், கடலூர் மாவட்டம் பன்ருட்டி, கடலூர் மாவட்டம் KM கோவில், புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி, திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தேவிமங்கலம்,
ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர், தென்காசி மாவட்டம் சிவகிரி, விழுப்புரம் மாவட்டம் வளவனூர், சென்னை மாவட்டம் கோடம்பாக்கம், விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு, கரூர் மாவட்டம் மயிலம்பட்டி, திருப்பத்தூர் மாவட்டம்